It's a very small story. So I thought I shared it once and I felt that it's very nice. Even first I shared it with the teachers. And teachers எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னாங்க. Then I thought, okay, I'll share it with the students. So இது ஒரு பட்டம். அந்த பட்டம் வந்து நல்ல வானத்துல பறந்துட்டு இருக்குது. ரொம்ப ஹாப்பியா ஹைட்டா பறக்குது. அப்படியே வாலெல்லாம் ஆட்டிட்டு ஜாலியா பறந்துட்டு இருக்குது. ஸோ அது பயங்கர ஹைட்ல பறக்குது. கீழே ஒரு சின்ன பிள்ளை அந்த பட்டத்தை விட்டுக்கிட்டு இருக்குது. அதை அப்படியே பிடிச்சிக்கிட்டு இருக்குது. அதை அட்ஜஸ்ட் பண்ணி அந்த பட்டத்தை பறக்க வச்சுட்டு. இப்போ ஒரு பேரட் ஒன்று பறந்துச்சு. அந்த பேரட் வந்து அந்த பட்டத்தை விட கொஞ்சம் கீழே தான் பறக்குது. அப்போ அந்த பேரட்டுக்கு ஒண்ணுமே புரியல. நான் ஒரு பேர்டு, என்னை வந்து பறக்கிற மாதிரி தான் ஆண்டவன் படைச்சிருக்கான். ஆனா என்னை விட உயரமா இந்த பட்டம் பறக்குது, எப்படா இது அப்படின்னு அந்த பேரட்டுக்கு ஒரே கன்ஃபியூஷன். பேரட் போய் பட்டம் கிட்ட, என்னப்பா நீ இப்படி பறக்கிற, என்னால கூட இந்த ஹைட் பறக்க முடியலையே, நீ இவ்வளவு ஹைட் பறக்குறிய அப்படின்னு போய் அந்த பேரட் கேட்குது. ஒன்னு அந்த பட்டம், இது என்ன ஹைட்டு, கீழே ஒண்ணு நிக்குது பத்தியா, என் வாழை பிடிச்சி இழுக்குது, அந்த கயிறு இழுக்கிறதுனால என்னால பறக்க முடியல, அதனால கொஞ்சம் கம்மியா தான் நான் பறந்துகிட்டு இருக்கேன், அந்த கயிறை மட்டும் அதை விட்டுச்சுன்னு வச்சுக்கா சும்மா எங்க பறப்பேன் தெரியுமா அப்படின்ச்சு. அப்படியா அப்படின்னு, ஆமா, அப்ப நான் உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா, நான் போய் அந்த கயிறை கடிச்சு அறுத்துட்டுமா அப்படின்னு பேரட். ஓ பண்ண முடியுமா, பண்றேன், நீ பறக்கிறத நானும் பார்க்கணும்ல அப்படின்ச்சு. சரி ஓகே எனக்காக பண்ணு, போய் அந்த கயிறை கடிச்சு அறுத்துருச்சு. அந்த பேரட் போச்சு, அதுக்குள்ள சிரிக்கிறாங்க. அந்த பேரட் போச்சு, போயிட்டு இந்த சின்ன பிள்ளை அப்படியே விட்டுட்டே இருக்கு. இந்த பேரட் போய் 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 கிட்ட போயிட்டு என்ன பண்ணிச்சு, மூணு அப்படி அறுத்துருச்சு. பட்டம் என்ன ஆகும், தலை குப்புற கீழே வந்து விழுந்துச்சு. பேரட்டுக்கு ஒண்ணுமே புரியல, ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. இந்த கதையோட மாரல் என்ன தெரியுமா, பறந்தது இல்ல அந்த பட்டம், அது உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ், கீழே இருக்கிற அந்த பிள்ளை இருக்கல அவன் எங்களை மாதிரி டீச்சர்ஸ். பேரட் யாரு, உங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் எவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு சிரிச்சீங்க. எல்லாருக்கும் ஒரு ஸ்டோரி இருக்கு போறதுக்கு, ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ஸ்டோரி இந்த மாதிரி இருந்ததுனாலதான் சிரிக்கிறீங்க. ஏதோ ஒரு அனுபவம் இருந்திருக்கு எல்லாருக்கும். டீச்சர் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கிறது கீழே குப்புற உலர வரைக்கும் தெரியாது. அதனால ரெஸ்பெக்ட் யுவர் டீச்சர்ஸ். இட் இஸ் சோ டிஃபிகல்ட் டு டீச். டீச்சர் தான் உங்களை இவ்வளவு நாள் வாழ வைக்கிறது. டீச்சரோட சப்போர்ட்ல தான் பறக்குறாங்கன்ட்டு யாரும் உணர மாட்டேங்குது. So a teacher is putting a lot of hard work to bring up a student. Every teacher is trying to help you in a different way. Maybe their helping with them is different. The way they are helping you is different. But no teacher will think that the kite should fall down. Invariably it's the parent. So யாரெல்லாம் அந்த பேரட்டா இருந்திருக்கீங்கன்னு ஏதாவது ஐடியா இருக்கா? நீங்க நிறைய பேரட் நிறைய பேரட். உங்களுக்கெல்லாம் ஒரு திடீர்னு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி ஒரு ஃபீல் வந்துதா? நைஸ் ஃபீல். So you like the story? Yes. நல்ல, it's a very nice story, no? Very good moral. Very nice.